கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு நாம் ஒரு வித்தியாசமான சப்ஜெக்டை பார்க்கலாம். பல வர்ணம் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் பார்க்கலாம். பல வர்ணத்தில் ட்ரெஸ் போடுவாங்க, டைவர்ஸ் கலர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பல வர்ணத்தில் பட்சிகள் இருக்கிறது, பறவைகள் இருக்கிறது. கிளிக்கு கூட ஒரு பேர் உண்டு. என்னது? பஞ்சவர்ணம் என்னது? 5 வர்ணம், 5 கலர், அதுக்கு தான் பஞ்சவர்ணம். பஞ்ச அப்படின்னா 5 வர்ண கலர், 5 வர்ணம் அந்த கிளிக்கு இருக்கும். அதே போல இது வருஷ கடைசி தானே, ஒரு சுத்திரிப்பு மாதிரி எடுத்துக்கலாம். முதலாவது 2 சாமுவேல் 13ஆம் அதிகாரத்தில் ஒரு பெண் உடுத்தியிருந்த ஒரு வஸ்திரத்தை பற்றி சொல்லியிருக்கு. அப்சலோமுடைய தங்கச்சி. 2 சாமுவேல் 13:18 வாசி. அப்படியே அவனிடத்தில் சேவிக்கிறவன் அவனை வெளியே தள்ளி கதவை பூட்டினான். அவள் பல வர்ணமான வஸ்திரத்தை உடுத்தி கொண்டிருந்தாள். ராஜகுமாரத்திகளாகிய கன்னிகைகள் இப்படி கொத்த சால்வைகளை தரித்துக் கொள்வார்கள். இந்த பலவர்ணமான வஸ்திரம் இது ராஜகுமாரத்திகள், கன்னிகைகள் இப்படி கொத்த சால்வைகளை தரித்துக் கொள்வார்கள். இது ராஜகுமாரத்திகளுடைய ஒரு ட்ரெஸ், கன்னிகைகளுடைய ஒரு ட்ரெஸ், பலவர்ணமான வஸ்திரம். எல்லாரும் இதை போட மாட்டாங்க. இதை போட்டு அவங்க கும்பலில் வந்தாங்க, கூட்டத்தில் வந்தாங்கன்னா, பப்ளிக்கில் வந்தாங்கன்னா யாருன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். இது யாரு? ராஜகுமாரத்தி. அந்த ட்ரெஸ்லேயே தெரிஞ்சிடும் இவங்க ராஜகுமாரத்தி. அதுபோல அவள் ஒரு கன்னிகை அப்படின்ட்டு. ஆனா நடந்தது என்ன? இவளுடைய பெயர் தாமார். இவள் அப்சலோமுடைய சகோதரி. ஒரு விதத்தில் இவ தாவீதினுடைய மகள். ஆனா அவள் ஜீவியம் அவளாக்கு எடுத்துக்கல, ஒரு தந்திரத்தினால அவளுடைய பரிசுத்த ஜீவியம் நஷ்டப்பட்டது. அது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அம்னோன் ஒரு ராஜகுமாரன் அவளை நாசம் பண்ணி விட்டான். அதுக்காக அவனுக்கு பனிஷ்மெண்ட் அப்சலோம் கொடுத்தான், அவன் செத்தான், அதெல்லாம் கரெக்ட். ஆனா அந்த ராஜகுமாரத்தினுடைய அந்த சால்வை, அந்த கன்னிகை என்னுடைய அந்த சால்வை, அந்த பல வர்ணம் தீட்டுப்பட்டு போயிடுச்சு. இதுதான் அங்க நடந்த ஒரு நிர்பந்தமான ஒரு சூழ்நிலை. தீட்டு இல்லாவிட்டால் ஒரு பெரிய அநியாயம், இல்லாவிட்டால் ஒரு கொடுமை, இல்லாவிட்டால் பெரிய அவமானம். இப்படிலாம் நீங்கள் அந்த வசனங்களில், அந்த அதிகாரத்தில் வீட்டில் போய் உட்காந்து படித்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒன்று ஒன்றா வரும். அவள் சொல்றா, அவமானம், மதிகேடான காரியம், வெக்கம், அடுத்து ஜீவியம் கெட்டுப்போனது, அநியாயம், கொடுமை. கடைசியில் என்ன நடந்துச்சு தெரியுமா? 19ஆம் வசனம். அப்பொழுது தாமார் தன் தலையின் மேல் சாம்பலை வாரி போட்டுக்கொண்டு தான் தரித்திருந்த பலவருமான வஸ்திரத்தை கிழித்து தன் கையை தன் தலையின் மேல் வைத்து சத்தமிட்டு அழுது கொண்டு போனாள். இதான் அவள் எதிர்பார்க்காத ஒரு சம்பவம். திடீர்னு சடுதியில அவளுடைய வாழ்க்கையில நடந்து வாழ்க்கை கெட்டு போச்சு. இவ மனப்பூர்வமா கெட்டு போன ஒரு ஆள் அல்ல. இவள பாவத்தை தேடி போன ஆளும் கிடையாது. பாவம் எந்த சூழ்நிலையிலையும் தாக்குங்க. நம்ம விருப்பப்பட்டு தான் பாவத்தை போகணும்னு இல்லை. பிசாசு மிகவும் தந்திரசாலி. சாத்தானுடைய தந்திரங்களை
பிசாசின் தந்திரங்களை நீங்கள் அறியாதவர்கள் அல்லவே. பாருங்க, அங்க அவளுடைய அந்த ராஜ ஸ்திரீகளுடைய அந்த சால்வை, அந்த வஸ்திரம் கிழிச்சிட்டாவ. இப்போ வாழ்க்கையே போச்சுன்னு சொல்லி டாடாரா கிழிச்சு தொங்க விட்டு தலையில மண்ணலி போட்டு தன் தலையின் மேல கை வைத்து சத்தமிட்டு அழுதுட்டு ரோட்ல ஓட ஆரம்பிச்சிட்டா, சாம்பலை வாரி போட்டுக்கொண்டு. எவ்வளவு அழகான ஒரு பெண். இந்த வருஷத்துல உனக்கு இப்படி ஏதாவது சம்பவம் நடந்திருக்கா? உன் பிரதிஷ்டை நஷ்டமடைகிறது, ஜீவியம் கெட்டு போகிறது, பேர் கெட்டு போகிறது, மனசு கெட்டு போகிறது, சரீரம் கெட்டு போகிறது, ஆத்மாவில் பாதிப்புகள். இந்த பல வர்ணம் போட்டு என்ன பிரயோஜனம்? கிழிச்சிட்டா. அது எதை காண்பிக்கிறது? தீட்டான ஒரு அவமானமான ஜீவியம். நீங்க அதை பைபிளில் படிச்சு பார்த்தா தெரியுங்க. 12ஆம் வசனத்தில் அவ சொல்ற, என்னை அவமானப்படுத்தாதே. 12ஆம் வசனத்தில் மதிகடன காரியத்தை செய்யாதே. 13ல் நான் வெக்கத்தோடு எங்கே போவேன். எப்படி? 16ல் அநியாயம், இந்த அநியாயம் கொடுமையா இருக்கிறது. இதெல்லாம் அவ சொல்றா. ஆனா இப்ப என்ன நடந்துச்சு? எல்லாத்தையும் கிழிச்சு வெளியே தூக்கி போட்டு போயா வாழ்க்கையே போச்சுன்னு சொல்லிட்டு உச்சகட்ட துக்கத்தில் வெளியே புலம்ப ஆரம்பிச்சிட்டா. உன்னுடைய அந்த ராஜஸ்திரியினுடைய தன்மை கிழிஞ்சிருச்சா பாரு. அந்த கன்னிகைக்குரிய அந்த சால்வைய நீ என்ன பண்ணிருக்கிற? நீ எதிர்பார்க்கல, ஆனா அப்படி ஒரு சூழ்நிலையில நீ சிக்கி கொண்டாய். கோர்ட்ல நீங்க போனீங்கன்னா பல விதங்களில் விசாரிப்பாங்க. எதிர்பாராம ஒருத்தனை கொண்டுருவான். கை பிசகாய் பைபிள்ல சொல்லியிருக்கு. என்னது? கை பிசகாய். எதிர்பார்க்கல. ஒருத்தன் கழுத்துக்கு எறிவான், அது மரத்துல படாம யார் மேல பட்டுரும்? ஆள் மேல பட்டுரும். அதே போல இவ நல்ல மனசோட சும்மா வந்து அவங்க அப்பா சொன்னான்னு உள்ள வீட்டுக்குள்ள வர வாழ்க்கையே நாசமா போச்சு. எதிர்பாராத விதங்களில பிசாசு. நம்ம நினைக்கிறோம் இதுக்கு என்ன காரணம்னு. நல்லா புரிஞ்சுக்கணும். முகாந்தரம் இல்லாமல் பல தாக்குதல்கள் வரும். யோபுக்கு வந்ததான போராட்டத்தை பத்தி பைபிள் சொல்லுகிறது முகாந்தரம் இல்லாமல் அப்படின்னு தான் சொல்லியிருக்கு. யோபு 2ஆம் அதிகாரத்தில் பாருங்க, ஆண்டவரே பேசுறார். முகாந்தரம் இல்லாமல், அவனுக்கிட்ட எந்த தோல்விக்கான அடையாளம் கிடையாது, எந்த குற்றச்சாட்டும் அவனை பண்ண முடியாது, அவனை டச் பண்ண முடியாத ஒரு உத்தமன். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அங்க பைபிள் சொல்லுகிறது 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, நீ என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமான மனுஷனாகிய அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை. முகாந்திரம் இல்லாமல் அவனை நிர்மூலமாக்கும்படி நீ என்னை ஏவின போதிலும். முகாந்திரமே கிடையாது, வாய்ப்பே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இங்க தாமரை அடி வாங்கிட்டா. எதிர்பார்க்கல. அவ கற்பனையிலேயோ சிந்தையிலேயோ நினைவிலேயோ தோற்றத்திலேயோ இல்லாத ஒரு பாதிப்பு அவளுக்கு வந்துச்சு. இந்த வருஷத்துல இப்படி எதிர்பாராத ஒரு தீட்டு, அவமானம், கேவலம், நிந்தை, அநியாயம், கொடுமை உங்களுக்கு சம்பவிச்சிருக்குதா? நீங்க அதுல இருந்து வெளியே வரணும். இது அவளுடைய வஸ்திரம் கிழிச்சிட்டா. பல வர்ணம் போட்டு என்ன பிரயோஜனம்? இப்ப அவளை பார்க்கிறவன்லாம் சிரிக்கிறான், பரியாசம் பண்றான், கேள்வி கேட்கறான், என்ன நடந்துச்சுன்னு. அப்சலோம் வந்தான். என்ன அப்படின்னா, என்ன ஏன் அழுதுட்டு வர? ஏன் சட்டையை கிழிச்சிட்ட? ஏன் இப்படிலாம் ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சிட்டு பைத்திய மாதிரி வர? எதோ சம்பவிச்சு தப்பாயிருச்சா அப்படின்னா. அப்படின்னா சரி விடு, நான் பார்த்துக்கிறேன். 2 வருஷம் காத்திருந்து யாரை கொண்டுட்டான்? இந்த பிரச்சனைக்குரிய ஆளை காலி பண்ணிட்டான். கர்த்தர் உனக்கு நியாயம் செய்வார். அது 2வது. இந்த வருஷத்துல உன்னுடைய அந்த ராஜகுமாரத்திக்காக தேவன் கொடுத்ததான அந்த மகிமை, அந்த பரிசுத்தம், அந்த விசுவாசம், அந்த நிச்சயம், அந்த நம்பிக்கை, அந்த பிரதிஷ்டை கெட்டு போச்சா? ஏதாவது ஒரு சூழ்நிலை விட்டுட்டீங்களான்னு பாருங்க, மாட்டிக்கிட்டீங்களான்னு பாருங்க. பிசாசானவனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிபட்டிருக்கிறவர்கள் மயக்கம் தெளிந்து அவனுடைய கண்ணிலிருந்து நீங்கும்படி அப்படின்னு பைபிள் சொல்லுகிறது.
பிசாசு உன்னை எப்படியாவது பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஒன்று அப்படி நடந்திருக்கா பார். இரண்டாவது, ஆதியாகமம் 37:3. இஸ்ரவேலின் முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பலவர்ணமான அங்கியை செய்வித்தான். எப்படி? இது யோசேப்பை தகப்பன் நேசித்ததுனால உள்ள பிரதிபலன். பலவர்ணம் அப்படிங்கிறது கர்த்தர் உன்னை நேசிக்கிறதுனால உனக்கு கொடுக்கிற கிருபைகள், வரங்கள், வல்லமைகள், ஈவுகள், சுகங்கள், மகிமை, மேன்மை, கனம், ஐஸ்வர்யம் எல்லாமே பல வர்ணம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்டெப்பு. அப்படிதானே? அவனை மற்ற 13 பிள்ளைகள்ல இவனை அதிகமா நேசிச்சான். அதிகமா நேசித்ததினால பைபிள் சொல்லுகிறது அந்த தகப்பன் அவனுக்கு எதை கொடுத்தான்? ஒரு பல வர்ணமான ஒரு அங்கியை கொடுத்தான். ஏசு ஒரு அங்கி உடிச்சிருந்தார். அந்த அங்கி சீட்டு போட்டு ஆளுக்கு ஒன்று ஒரு ஆள் எடுத்துட்டு போயிட்டான். முழுவதும் நெய்யப்பட்ட ஒரு அங்கி. ஆனா யோசேப்புக்கு கொடுத்ததான அங்கி என்ன ஆச்சு? அந்த ட்ரெஸ்ஸை பார்க்கும் பொழுதெல்லாம் இவனை கொல்லணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அந்த 13 பேர்ல இவன் அந்த ட்ரெஸ் போட்டு வந்தான்னா அந்த கலையே வேற. அந்த 12 பிள்ளைகளுக்குள்ள அப்படி இந்த ட்ரெஸ்ஸை மாட்டிட்டு வெளியே வருவான். இவன் இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டான்னாலே யாருக்கு எரிஞ்சிடும்? தீப்பிடிச்சு எரிஞ்ச மாதிரி இருக்கும். ரூபன் அந்த ஆசர் ஈசர்லாம் அப்படியே டென்ஷன் ஆயிடுவாங்க. வர்றா இவனுக்கு மட்டும் இந்த ஆள் இந்த செஞ்சு கொடுத்துட்டான். இவனும் சாதாரண ஆள் கிடையாது. எங்க போனாலும் எதை தூக்கி மாட்டி அலைவான். எங்க போனாலும் எதை மாட்டிட்டு அலைவான். இதை தூக்கி போட்டு அலைவான். ஏன்னா தகப்பன் தன்னை நேசிக்கிறான். இப்ப சகோதரனை தேடி காடுகளுக்கும் மலைகளுக்கு அந்த விவசாய நிலங்களுக்கும் பாலைவனங்களுக்கும் அலையும் பொழுது அப்பவும் எதத்தான் போட்டு வந்தான்? உன் சகோதரத்தில் உன்னை அனுப்புங்க, இந்த இதெல்லாம் கொண்டு போய் கொடுத்து அவங்களுக்கு உணவெல்லாம் கொடுத்து சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு பார்த்துட்டு எப்படி இருக்கான்னு விசாரிச்சுட்டு வான்னு அனுப்புறார். அனுப்புனா எதை தூக்கிட்டான்? இவன் எதையும் போட்டு வரான். 1000 ட்ரெஸ் இருக்கு, இவன் எதைத்தான் போட்டு வரான்? அந்த பலவர்ண அங்கேயே தூக்கி மாட்டி வந்தான். அவனுங்க இதை பார்த்த உடனே சாப்பாடுக்கு போடலாம் விட்டானுங்க. ராஸ்கல் வந்துட்டியா வாடா, இந்த ட்ரெஸ் தான்டா பிரச்சனை. எப்படி? தேவன் உன்னை நேசிக்கிறதுனால உனக்கு கிருபை பாராட்டுவார், இரக்கம் பாராட்டுவார், தயவு பாராட்டுவார். இதை பார்க்கும் பொழுது மற்றவங்ககிட்ட கண்டிப்பையும் தண்டிப்பையும் சிக்ஷையையும் தேவன் காண்பித்து உன்னிடத்துல என்ன செய்கிறார்? விழுந்தவர்களிடத்தில் கண்டிப்பையும் உன்னிடத்திலேயோ அவர் எதை காண்பிக்கிறார்? தயவை காண்பிக்கிறார். ஏன்னா உன்னை நேசிக்கிறார் இல்லையா? உன்னை நேசிக்கிற தேவன் ஒருத்தர் இருக்கிறார். அந்த நேசிக்கிற தன்மையில இவனுக்கு கிடைச்சதுதான் பலவர்ண அங்கி. ஆனா நடந்தது என்ன? 23 வசனம். யோசேப்பு தன் சகோதரரிடத்தில் சேர்ந்த போது யோசேப்பு உடுத்தி கொண்டிருந்த பலவர்ண அங்கியை அவர்கள் கலற்றி. அங்க போன உடனே அவனுக்கு முதல்ல புடுங்கினது எதுதான்? முதல்ல இந்த ட்ரெஸ்ஸை கலத்துறா. நீ உனக்கு எப்படா இந்த ட்ரெஸ்? தேவன் உனக்கு கொடுத்திருந்த கிருபையை புடுங்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணுவா பிசாஸ். உன் ஜபாவி, உன் முழங்காலு, உன் பரிசுத்தம், உன் விழிப்பின் ஆவி, உன்னுடைய வைராக்கியம், உன்னுடைய வேகம், உன்னுடைய ஜபம், உன்னுடைய முழங்கால், இதை புடுங்கிறதுக்கு தான் அவன் ரெடியா நிற்கிறான். கர்த்தர் நேசித்து உனக்கு கிருபை கொடுத்தாரு. ஆனா அதை புடுங்கிறதுக்கு யார் ரெடியா இருக்கா? மறுபடியும் வாசிங்க. யோசேப்பு தன் சகோதரரிடத்தில் சேர்ந்தபோது யோசேப்பு உடுத்தி கொண்டிருந்த பலவர்ண அங்கியை அவர்கள் கலற்றி அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள். அவனை விட அது அவங்களுக்கு இதுதான் முக்கியம். உன்னைய விட பிசாசுக்கு உன் மேல இருக்கிற கிருபை தான் முக்கியம். உன் அபிஷேகம் தான் முக்கியம். உன் பலன் தான் முக்கியம். உன் சுகம் தான் முக்கியம். அதைத்தான் தட்டுறதுக்கு அவன் ட்ரை பண்றான். வந்த உடனே பிடிங்கிட்டானுங்க. அந்த பெண்ணுக்கு பாருங்க, அவ வேற ட்ரெஸ் எல்லாம் கிழிக்கல. எதை தங்கிலிச்சா? அந்த ராஜஸ்திரி எதை தங்கிலிச்சா? ராஜஸ்திரிக்குரிய அந்த ட்ரெஸ்ஸை தான் கிழிச்சா. ஐயோ, என் வாழ்க்கையில் இப்படி நடந்துருச்சே, எதிர்பாராம நடந்துருச்சே, நான் எதிர்பார்க்கலையே, நான் கனவுல கூட சிந்திக்கலையே, இப்படி ஒரு போராட்டத்தின் மத்தியில போயிட்டேனே, இப்படி ஒரு தடுமாற்றம் அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்கல்ல. சில விழுகைகள் நமக்கு அப்படி வந்துருது. நம்மளை அறியாம எக்ஸ்ட்ரீமா போயிடும். நம்ம புத்திக்கு தாம நடந்துரும். நம்ம எதிர்பார்க்காத ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில நடந்துரும். அப்படி எத்தனையோ கதைகள் நான் கேட்டிருக்கிறேன்.
சம்பந்தமே இல்லாம பலர் பல விதங்களில் நடத்தப்படுகிறார். முகாந்திரம் இல்லாத பாதைகள். சரி, அது போட்டோம். ரெண்டாவது, இங்கே தகப்பன் கொடுத்ததான அந்த அங்கியை பிடிங்கிட்டாங்க. 32ஆம் வசனம். பல வருடமான அந்த அங்கியை தங்கள் தகப்பனிடத்துக்கு அனுப்பி, இதை நாங்கள் கண்டெடுத்தோம், இது உம்முடைய குமாரன் அங்கியோ அல்லவோ பாரும் என்று சொல்லி. எப்படி? அந்த 24ஆம் வசனம். அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள். அது தண்ணீர் இல்லாத வெறுங்குழியாயிருந்தது. பின்பு அவர்கள் போஜனம் செய்யும்படி உட்கார்ந்தார்கள். அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுக்கும் போது அதை இரத்தத்தில் தோய்த்து, அதான் முக்கியம். 31. அவர்கள் யோசேப்பின் அங்கியை எடுத்து ஒரு வெள்ளாட்டு கடாவை அடித்து அந்த அங்கியை ரத்தத்திலே தோய்த்து. எப்படி? இப்ப அந்த அங்கி முழுசும் பல வர்ணம்லாம் போய் ஒரு வர்ணத்துக்கு வந்துருச்சு. எதுல முக்கிட்டான்? ரத்தத்துல முக்கியாச்சு. ஒரு வர்ணமும் கிடையாது, ரத்த பழியா மாறி போச்சு, ரத்தமா மாறி போச்சு. அது தகப்பன் பார்த்து கத்துறான், ஐயோயோ என் பிள்ளை ஏதோ ஆயிடுச்சு, போயிட்டான், அவன் ரத்தம்லாம் போயிடுச்சு. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. உங்களுடைய நிலவரம் என்ன, நம்முடைய நிலவரம் என்ன? ரத்தம் தோய்ந்த ஒரு தன்மை, ரத்த பழிகள் மாதிரி அடிச்சு ரத்தத்தை ஊற்றி கொண்டு போய் விட்டாங்க. அது பார்த்து அந்த ட்ரெஸ் அப்படி. நான் ஒரு வீட்டுக்கு போனேன், ஊத்துக்கோட்டைன்னு ஒரு இடம் அங்கே இருக்கு, ஆந்திரா பக்கம் பார்டரில். நான் ஒரு வீட்டுக்கு போனேன். அப்போ அவங்க சொன்னாங்க, பக்கத்து வீட்டில் ஒரு வாலிபு பிள்ளை இறந்துருச்சு, ரொம்ப துக்கத்தில் இருக்காங்க, சும்மா ஜஸ்ட் நீங்கள் வாங்க ஜெபிங்கன்னாங்க. நான் அந்த காலத்தில் போனேங்க. அது எப்படின்னா, ஒரு வாலிபு பொண்ணு அப்சரி போட்டிருக்குந்தா வேலைக்கு போகிறா. வேலைக்கு போன இடத்துல பஸ்ஸை விட்டு இறங்குறா. இறங்கி இந்த சைடு இறங்குறா, அந்த சைடு அவள் கம்பெனி. இந்த பிள்ளை இறங்கின வேகத்தில் பஸ்ஸுக்கு முன்னால் நெஞ்சிட்டா. சீக்கிரமாக போகணுன்னு சொல்லிட்டு பஸ்ஸுக்கு முன்னால் வந்து, பஸ்ஸு புறப்படுறதுக்கு முன்னால் பஸ்ஸுக்கு முன்னால் வந்து வேகமாக ரோடை நெஞ்சிட்டா, கிராஸ் பண்ணிட்டா. இங்கே பின்னால் வந்த ஒரு புல்லட்டு, பஸ்ஸுக்கு பின்னால் வந்தவன் நெஞ்சிட்டான். அவன் பஸ் நிற்குதுனவனே பஸ்ஸை தாண்டி ஏறி போகிறான். அவன் அதே ஸ்பீடில் வர்றாங்க. இந்த பிள்ளை இந்த ஒரு நிமிஷத்துக்காக பஸ் போன பிறகு நெஞ்சிருக்கலாம், பொறுமையாக வந்துருக்கான். பஸ்ஸுக்கு முன்னால் அப்படி கிராஸ் பண்ணி பட்டக்குன்னு ரோட்டில் வந்தால் இவன் அடிச்சிட்டாங்க. அந்த பிள்ளை ஸ்பாட்டில் செத்து போச்சு. அந்த பிள்ளையினுடைய ட்ரெஸ் அந்த புல்லட்டில் பட்டு கிழிஞ்சு தொங்கிடுச்சு, ரத்த குறை ஆகிப்போச்சு. நான் அந்த வீட்டுக்கு போயிருக்கும் போது உண்மையாகவே அந்த கிழிஞ்சு போன அந்த ட்ரெஸ்ஸை, ஹாஃப் சாரி, அந்த ட்ரெஸ் எல்லாம் ரத்தத்தோடு அதுக்கு வச்சு உட்காந்து அழுதுகிட்டே இருக்குதுங்க. அந்த ட்ரெஸ்ஸை பார்த்து அந்த பிள்ளை அடக்கம் பண்ணியாச்சு, முடிஞ்சு போச்சு. இந்த ட்ரெஸ்ஸை பார்த்து 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 அந்த பேரண்ட்ஸ் அழுதாங்க. யோசிச்சு பாருங்க, இதுதான் யோசேப்புக்கு நடந்ததாங்க. அந்த ட்ரெஸ் அனுப்பிட்டான், பல வர்ணம் அங்கி ரத்தமா மாறிடுச்சு. உன் ஜீவியம் எப்படி மாறி இருக்கு இப்போ சொல்லுங்க? காணாமல் போய்விட்டான். அப்படிதான் பைபிள் சொல்லுகிறது. யோசேப்பு எனக்கு ஒரு குமாரன் இருந்தான், அவன் என்ன செய்து விட்டான்? காணாமல் போய்விட்டான் தான் யோசேப்பு சொன்னான், யாக்கோபு சொன்னான். உன் ஜீவியத்தில் எத்தனை தொலைஞ்சு போயிடுச்சுன்னு பாரு. யோசேப்பு பாவத்தை எதிர்த்து நிற்கிற ஜீவியம் தொலைந்து போய்விட்டது. அதான் பலவர்ண அங்கி கஷ்டப்பட்டது, அது ரத்தமாய் மாறினது. இன்னைக்கு உனக்கு பாவத்தை எதிர்த்து நிற்க உனக்கு சக்தி இல்லை. எபிரேயர்ல வாசிங்க 12ஆம் அதிகாரத்தில், பாவத்தை எதிர்த்து நிற்கத்தக்கதாக ரத்தம் சிந்தத்தக்கதாக நீங்கள் இன்னும் போராடவில்லையே. 12:4 பாவத்துக்கு விரோதமாக போராடுகிறதில் ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. இவனுக்கு ரத்தம் தான் வந்துருச்ச. அன்னையோட அவன் பலவர்ண அங்கி அவன் லைஃபை விட்டே போயிடுச்சுங்க. சாகிற வரைக்கும் அவனுக்கு அது கிடைக்கல, போயிடுச்சு. இன்னைக்கு நம்முடைய ஜீவியத்தில் எதிர்பாராத விதமாக நடக்கும். பிசாசு பிளான் பண்ணி உன்னை ஒண்ணுமில்லாமக்கிடுவான். யோசேப்பு காணாமல் களவாய் கொண்டு போகப்பட்டான். உன் ஜீவியத்தில் பல காரியங்களை பிசாசு களவாடிட்டான். உனக்கு தெரியாமலே தெரிஞ்சோ எப்படியோ அவனுக்கு பாருங்க, வேற ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு வித்துட்டானுங்க, அவன் பாட்டு போயிட்டான். அந்த ட்ரெஸ் தகப்பன் நேசித்த தன்மையெல்லாம் போயிடுச்சு. மூன்றாவது, இன்னைக்கு உன் வாழ்க்கை இரத்த பழிகளாக, ரத்தம் தோய்ந்ததாக இருக்கு, கரை உள்ளதாக இருக்கு, இரத்த கரை. மூன்றாவது, நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம்.
அவர்கள் கொள்ளையை கண்டுபிடிக்கவில்லையோ? அதை பங்கிட வேண்டுமோ? ஆளுக்கு 2 பெண்களையும் சிசராவுக்கு கொள்ளையிட்ட பலவர்ணமான ஆடைகளையும் கொள்ளையிட்ட பலவர்ணமான சித்திர தையல் ஆடைகளையும் கொள்ளையிட்டவர்களின் கழுத்துக்கு 2 புறமும் பொருந்தும் சித்திர தையிலுள்ள பலவர்ணமான ஆடைகளையும் கொடுக்க வேண்டுமோ என்றாள். சிசரா யுத்தத்தில் போயிட்டான், யுத்தத்தில் மாட்டிக்கிட்டான். ஆனால் அவங்க அம்மா, என் பிள்ளை ஏன் இன்னும் வரல, என் பிள்ளை ஏன் இன்னும் வரல, என் பிள்ளை ஏன் இன்னும் வரல, என்ன நடந்துச்சு, பிரச்சனை ஆயிடுச்சா அப்படின்னு. இல்லை இல்லை, அதெல்லாம் அப்படி இருக்காது. அவளுக்கு என்ன கிடைக்கும், அவங்க கொள்ளையிட்டு இருப்பாங்க. ஏன்னா இது வரைக்கும் அவன் தோத்ததே கிடையாது. அவங்க எல்லாம் கொள்ளையடிச்சு முடிச்சுட்டு இப்போ என்ன செய்யணும், எல்லாரும் அவங்கவுங்க பங்கிட்டு இருப்பாங்க. கொள்ளையிட்ட பலவர்ணமான ஆடைகளையும் கொள்ளையிட்ட பலவர்ணமான சித்திர தையல் ஆடைகளையும் அவங்களுக்கு பலவர்ணமான ஆடைகளையும் எல்லாருக்கும் கொடுக்க வேண்டாமா அப்படிங்கிறார். இது எதை காண்பிக்கிறார்? உன்னுடைய ஆடையை கொள்ளையிடுறதுக்கு பிசாசு பயங்கரமா போராடுவாங்க. ஆடை முதல்ல படிச்சது ராஜஸ்திரீ சால்வை, அது வைராக்கியம். அடுத்து அங்கி, அது இயேசுவினுடைய வஸ்திரம். மூன்றாவது இப்போ பலவர்ணமான ஆடை, பலவர்ணமான சித்திர தையல் ஆடை. இது எதை காண்பிக்கிறது? பாடுகளின் ஜீவியம், சித்திர தையல் ஆடை. சங்கீதம் 45க்கு வாங்க. சித்திர தையல் ஆடை அணிந்தவளாய் 14வது வசனம். சித்திர தையல் ஆடை தரித்தவளாய் ராஜாவினிடத்தில் அழைத்து கொண்டு வரப்படுவார். நீ ராஜாட்ட போகணும்னா சித்திர தையல் ஆடை அணிந்தவளா போகணும். பாடுகளின் ஜீவியம் தான் பிரதிபலனை உனக்கு தரும். நீங்க பாருங்க, அவ சொல்றா, அவங்க கொள்ளையிட வேண்டாமா, பலவர்ணமான ஆடைகள் கிடைக்க வேண்டாமா, பலவர்ணமான சித்திர தையல் ஆடையெல்லாம் பங்கிட வேண்டாமா? எப்படி பிசாசு கொள்ளையாடுறது? இஸ்ரேல் ஜனங்கிட்ட இருந்து கொள்ளையாடுறதுக்கு சிசரா வந்ததுக்கு காரணத்தில் ஒரு காரணம் என்னது? ஆடைகளையும் சித்திர தையல் ஆடைகளையும் கொள்ளையிட்டு பங்கிடுறதுக்கு தான் பிசாசு வந்தான். அதனால தான் பைபிள் சொல்லுகிறது, திருடன் திருடன் திருடவும் சொல்லுங்க கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று. அவன் கொள்ளைக்காரன், ஒன்றிருந்து இருக்கிறத பிடுங்கிறதுக்கு தான் வருவான். அவன் திருடனும் கொள்ளைக்காரனுமா இருக்கிறான் பிசாசு. அவன்கிட்ட இருந்து அந்த பாடுகளின் ஜீவி, உனக்கு பாடுகளே பட முடியாது. சித்திர தையலாடை உனக்கு கிடைக்கவே கிடைக்காது. உன்னைய சோம்பேறியாக்கி பாடுகளின் ஜீவியத்தையே உன்னை விட்டு வெளியில் எடுத்துடுவான். சுகபோக வாழ்க்கைக்கு உன்னைய தள்ளி கொண்டு போயிடுவான். மொத்தமா சுகபோகத்திலேயே மூழ்க விட்டுருவான். உனக்கு ஒரு 10 நிமிஷம் ஃபேன் இல்லைன்னா உன்னால வாழவே முடியாது, செத்து போயிடுவேங்கிற மாதிரி கொண்டு வந்துடுவான். ஒரு நேரம் குடிக்க ஒன்றும் இல்லைன்னா உடனே செத்து போயிடுவோன்னு நினச்சிக்குவான். உனக்கு ஒன்று, அந்த பாடுகளின் ஜீவியத்தை கொள்ளையடிக்கிறது தான் பிசாசனுடைய தந்திரம். அதான் பலவர்ணமான சித்திர தையலாடை. இந்த வருஷத்தில் அப்படி நடந்திருக்கா உங்களுக்கு? வருஷ கடைசியில் பாடுகளின் ஜீவியத்தை பிராக்டிஸ் பண்றீங்களா? மாம்சத்தில் பாடுபடுகிறவன் பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான். அதுதான் கிறிஸ்துவின் சிந்தை. இயேசு தன்னை பாடுகளுக்கு உட்படுத்தினார். பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டார். பாடுபடணுங்க, சரீரத்தை வளைக்கணும். 100 வயசுல கூட சரீரத்தை என்ன செய்யணும்? வளைக்கணும். வயசு ஆயிடுச்சு அப்படின்லாம் இல்லை, பாடுகள் படணும். உங்க சரீரத்தை நீங்க கொஞ்சம் விட்டுட்டீங்கன்னா அது சுகபோகத்தை தேடும். சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோடே செத்தவள். ஒரு காலத்தில் சிபிஎம்ல ஊழியத்திலையும் சரி விசுவாசிகளுக்கும் சரி கர்த்தர் கொடுக்காமல் சோதித்தார். எல்லாம் வறுமை, கஷ்டம், தருத்திரம், சோறு கிடைக்காது, கஞ்சி கிடைக்காது, ட்ரெஸ் கிடைக்காது, ஒன்றும் கிடைக்காது. ஆனால் இப்போ அந்த ட்ரெண்ட் மாறி கர்த்தர் இப்போ பரிசுத்தவான்கள் சொல்ற வார்த்தை என்ன? ஒரு காலத்தில் கொடுக்காமல் சோதித்தார், இப்போ என்ன செய்யறாராம்? கொடுத்து சோதிக்கிறாராம். உன் நிலவரம் எப்படி இருக்கு? நீ அதை உன் மைண்ட் அதில் போகுதா? அந்த சுகபோகத்தில் போகுதா? இளைப்பாறுதலில் போகுதா? நாடு வசதியானது என்றும் இளைப்பாறுதல் நல்லது என்றும் இசக்கார் போனான். நமக்கு அப்படிப்பட்ட ஜீவியம் இல்லை. நீ ஒரு நாய் மாதிரி, எவ்வளவுதான் இருந்தாலும் நீ எப்படிதான் குடிக்கணும்? நக்கி தான் குடிக்கணும். எல்லாம் தேவன் தருவார், ஆனா நீ இப்படிதான் இருக்கணும்.
கர்த்தர் நமக்கு தர்றதுக்கு காத்திருக்காரு, அள்ளி தருவார், கொட்டி தருவார். ஆனால் நீ உன் ஸ்டைலில் தான் இருக்கணும். அதை தாண்டி என்ன செய்யக்கூடாது. இப்போ நீங்கள் பாருங்கள், நம்மெல்லாம் ஊழியத்துக்கு வரோம். ஊழியத்துக்கு வரும்போது ஒரு சிலர் வீடு விட்டுருப்பாங்க, வீடை விற்று கொடுப்பாங்க, சொத்தை விற்று கொடுப்பாங்க. இப்படி பலரும் பல விதங்களில் தியாகம் பண்ணி வர்றாங்க. யாரையும் நான் குறை சொல்லலை. இப்போ இரும்புலியிலெல்லாம் கொஞ்சம் ஹால் கட்டுறதுக்கு ஆரம்பித்ததுக்கு காரணமே ஒரு ஊழியக்காரங்க ஃபேமிலியோடு உள்ள வீட்டுக்கு ஊழியத்துக்கு வந்தாங்க. அவங்களுக்கு சென்னையில் மெயினில் இடம் இருந்துச்சு. 2 பிள்ளைங்க, அந்த அம்மாவும் 3 பேரும் சேர்ந்து ஊழியத்துக்கு வந்தாங்க. அவங்க அந்த காலத்தில் பாஸ்டர் லாசரஸ் காலத்தில் அப்போ அந்த சொத்தை விற்கும் போது 96 லட்சம் கோடி கணக்கில் அந்த லெவலில் கொடுத்து தான் ஹால் ஸ்டார்ட் பண்ணாங்க. இன்றைக்கும் கோடிக்கணக்கில் கொடுக்குற ஊழியத்துக்கு வந்தவங்க இருக்காங்க, இல்லைன்னு சொல்லலை. சமீபத்தில் கூட ஒரு பையன் தன்னுடைய சொத்தை விற்று 3 கோடி கிட்ட கொடுத்துருக்குறான். ஒரு சென்டரில் இருக்கான் ஊழியத்தில். தமிழ்நாட்டில் ஒரு பெரிய பிரபல அரசியல்வாதியுடைய ரிலேஷன் அவன். சரி, ஆனால் இன்னைக்கும் மற்ற மார்க்கங்களில் பாருங்க, இந்த ஏர்டெல் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, செல் இருக்கு இல்லையா? இப்போ ஏர்டெல், ஏர்செல், பழைய முந்தி வந்து ஏர்செல் இருந்துச்சு. ஏர்செல்லுடைய ஒரிஜினல் ஓனர் வந்து சிங்கப்பூரில் இருக்கான். இப்போ தான் போன மாதம் செத்துட்டான். சிவசங்கரனா ஏதோ ஒரு பேர் அவன் பேர். அவன் ஒய்ஃப் வந்து தாய்லாந்துக்காரி. அவனுக்கு 4800 கோடிக்கு சொத்து இருக்கு. 4800 கோடி சொத்து, ஒரே பையன். அவன் இந்த சொத்து வேண்டாம், எனக்கு அம்மா வேண்டாம், அப்பா வேண்டாம்னு எல்லாத்தையும் விட்டுட்டு தாய்லாண்டில் ஒரு மடத்தில் புத்திஸ்ட் மாங்கா இருக்கான். அப்படின்னு என்ன, புத்த மடத்தில் சாமியாராக இருக்கான் அந்த பையன். எத்தனாயிரம் கோடி சொத்து. நம்ம 6 ரூபா முட்டையை போட்டு இந்த கோழி நான் வீடை விட்டேன், நான் பணத்தை கொடுத்தேன், இதை கொடுத்தேன், வேலையை கொடுத்தேன், நான் எங்கள் அம்மா விட்டேன், ஆட்டுக்குட்டியை விட்டேன், இதை தான் பேசிட்டு இருக்கிறோம். அவன் 4800 கோடியை விட்டுட்டு எனக்கு அம்மா வேண்டாம், அப்பா வேண்டான்னு புத்தன் போதுன்னு சொல்லிட்டு போய் எங்கே உட்காந்துருக்கான்? ஒரு மடத்தில் உட்காந்து முடியெல்லாம் சுத்தமாக பிடுங்கி விட்டுட்டு ரோட்டில் பிச்சை எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கான். அவங்க சாப்பிடணுன்னா டெய்லி எங்கே போகணும்? கடை வீதியில் போகணும், ஏதாவது கொடுக்கறத வச்சு சாப்பிட்டுட்டு பேசாமல் இருக்கணும். நமக்கு முடியை சுருட்டுறோம், நீட்டுறோம், மடக்கிறோம், வெட்டுறோம், என்னெல்லாமே மெண்டல் மாதிரி பண்ணுறோம். அவன் சுத்தமாக முடியெல்லாம் எடுத்துடணும், ஒரே காவி ட்ரெஸ் தான், அப்படி அடிச்சுட்டு கப்புன்னு உட்காந்துருப்பான். 4800 கோடி தூக்கி போட்டு குப்பையில் போடியான்னு சொல்லிட்டு போயிட்டான். யோசிச்சு பாருங்க. இந்தியாவில் ஜெயின் மதத்தில் துறவிகள் இருக்காங்க. 2 பிள்ளைங்க அவங்களுக்கு. 2 பிள்ளைகளும் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னால் எங்கே வந்துருச்சு? துறவிகளாக மாறிடுச்சு. அந்த பேரண்ட்ஸுக்கு என்ன பண்ணணுன்னே தெரில. 200 கோடி சொத்து. அப்படியே 200 கோடி சொத்தையும் தூக்கி ரோட்டில் வீசி எரிஞ்சிட்டு அந்த பேரண்ட்ஸ் எங்கே போயிட்டாங்க? ஜெயின் சாமியாரெலாம் மாறிட்டாங்க. எப்படிலாம் மாறுறாங்க பாருங்க. நமக்கு கர்த்தர் தர்றாருனவனே இஷ்டத்துக்கு ஆடுறதுக்கல்ல, அலையிறதுக்கல்ல, அனுபவிக்கிறதுக்கல்ல. பாடுகளின் ஜீவியத்தை நீங்கள் எந்த சூழ்நிலையும் என்ன செய்யக்கூடாது? விடக்கூடாது. பிசாசு அதை தான் கொள்ளையாடுறதுக்கு ட்ரை பண்ணுறான். சிசரா வந்ததுக்கு காரணமே அவங்க அம்மா சொல்கிறா, அவங்க அந்த நாயகிகளில் ஒருத்தி, ஏமா துக்கப்படுறீங்க, பிள்ளை வரலன்னு? அவருக்கு பலவர்ணமான ஆடைகள்லாம் உடுத்த வேண்டாமா? கொள்ளையடிச்சதெல்லாம் பங்கெடுக்க வேண்டாமா? சித்திர தையல் ஆடை உடித்து அவன் பிள்ளை வருவான். அங்கே பிள்ளை செத்துப்பிட்டான். கதையை முடிச்சிட்டார் ஆண்டவர். பிசாசு பாடுகளின் ஜீவியத்தை தூக்கிட்டு போயிடுவான். 4வது 1 நாளாகமம் 29:2. நான் என்னாலே இயன்ற மட்டும் என் தேவனுடைய ஆலயத்துக்கென்று பொன் வேலைக்கு பொன்னையும், வெள்ளி வேலைக்கு வெள்ளியையும், வெண்கல வேலைக்கு வெண்கலத்தையும், இரும்பு வேலைக்கு இரும்பையும், மர வேலைக்கு மரத்தையும், பதிக்கப்படத்தக்க காந்தியுள்ள கற்களையும், பலவர்ண கற்களையும், விலையேற பெற்ற சகலவித ரத்தினங்களையும், வெண்கற்பாலத்தை கட்ட தாவீது சொல்றான், என்னால் இயன்ற மட்டும் பொண்ணு வெள்ளிலாம் சேர்த்தேன். அதுல ஒரு ஐட்டம் என்னது? பலவர்ணமான கற்கள். எப்படி இருக்கும்? நம்ம வந்து டைல்ஸ் எல்லாம் இப்போ யூஸ் பண்றோம். அது கொஞ்ச நாளைக்கு முன்னால கிரானைட்ஸ் யூஸ் பண்ணாங்க. பழைய தமிழில் சொல்லுவாங்க சலவை கல் அப்படிம்பாங்க. நீங்கள் ராஜஸ்தான்லாம் அங்கெல்லாம் போனீங்கன்னா பெரிய பெரிய அரண்மனைகள், பழைய அரண்மனைகள்லாம் இருக்கு. அங்கெல்லாம் போனீங்கன்னா அந்த கல்லை பார்த்தாலே அசந்துருவீங்க. அந்த அளவு கற்கள்லாம் இருக்கு.
இந்திரா காந்தி ஒரு மான்யூமெண்ட், ஒரு நினைவு சின்னத்துக்கு பார்க்க போன பொழுது இங்கேருந்து அவ்வளோ தூரம் போகணும். அவங்க சேரி கட்டினாங்க. அப்படி அந்த இடத்துக்கிட்ட வந்த உடனே அப்படியே அது தண்ணி ஓடுற மாதிரி இருந்துச்சு. அந்த கல்லை பார்த்தீங்கன்னா தண்ணி ஓடுற மாதிரியே தெரியுங்க. அவங்க சேரியெல்லாம் லைட்டாக அப்படி லைட்டாக கணுக்கால் வரைக்கும் தூக்கிட்டு மெல்ல இறங்கினாங்க. மெல்ல இறங்கினா அது என்னது? கல். அடப்பாவி, இப்படி ஒரு கல்லா? அப்படி கீழே உட்காந்துட்டாங்க. என்னடா இப்படி? அந்த கல்லுடைய சாயல் பார்த்தாலே எப்படி ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி தெரியும். அப்படியே நான் மெட்ராஸில் அண்ணா நகர் சர்ச்சில் ஒரு கல் போட்டிருக்காங்க, ஒரு கிரானைட்ஸு. அதை நீங்கள் பஃபிங் பண்ணி அடித்து விட்டீங்கன்னா போதும், அப்படியே கோடு வித்தியாசமாக தெரியும். நாகர்கோவிலில் ஒரு வீட்டுக்கு போனாங்க, பைத்தம் பக்கத்தில், கிறிஸ்து நகருக்கு பக்கத்தில் வீடு. ஒரு ஆல்பர்ட் வீட்டுக்கு போய் பாரு, தரையில் கால் வச்சிங்கன்னா அப்படியே மின்னுங்க அந்த கல். அந்த எங்கேருந்தோ வாங்கிட்டு வந்துருக்காங்க, அவ்வளோ காஸ்ட்லி. அப்படி ஸ்டார் அடிச்ச மாதிரி பிடிச்சி மின்மினி பூச்சி மாதிரி அடிக்கும் தரையில், அவ்வளோ காஸ்ட்லி. இது எதை காண்பிக்கிறது? ஜீவியத்தை கட்டி எழுப்புறது. ஆலயத்துக்காக தாவீது எதை வச்சிருந்தான்? எதை சேர்த்தான்? ரத்தனங்கள் சேர்த்தான், விலையேற பெற்ற கற்களை சேர்த்தான், பொண்ணு வெள்ளி இரும்பு வெங்கலம் மரம் என்னெல்லாமோ சேர்த்தான். அதுல ஒண்ணு என்னது? பலவர்ண கற்கள். பூமிக்கு அடியில் பாருங்க, நமக்கு தான் தெரியல, வித்தியாசமான கலர்ல கல் இருக்குங்க. சிவகாசி பட்டாசுக்கு தான் பெருசா ஃபேமஸ் சொல்லுவாங்க, பிரஸ்ஸுக்கு ஃபேமஸ் சொல்லுவாங்க, தீப்பெட்டிக்கு ஃபேமஸ் சொல்லுவாங்க. ஆனா இந்த சைடில் போனீங்கன்னா கீழே 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டருக்குலாம் ஓட்ட போட்டு கல் எடுத்துக்கிட்டு இருக்கான். அது கந்தக பூமின்னு சொல்லுவாங்க. பயங்கர ஹீட்டான இடம். உள்ள கல் பார்த்தீங்கன்னா சும்மா அப்படியே பச்சையில ஷைனிங் பண்ணுங்க. நம்ம விசிட்டிங் கார்டு அடிக்கிறோம் இல்லையா? விசிட்டிங் கார்டு அடிக்கிறோமே, இந்த கல் ஃபாரின்ல போய் இந்த கல்லுல விசிட்டிங் கார்டு அடிக்கிறாங்க. அவ்வளோ நைஸா போய் பாருங்க, எவ்வளவு மலை மாதிரி குச்சி வச்சிருப்பான் இந்த கல் எடுக்கிறதுக்காக. உள்ள தோண்டி 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 தோண்டி. அதனால பல வர்ணமான கற்களை வச்சுதான் ஆலயம் கட்டப்பட்டது. நீ ஒரு கல்லு. என்ன கல்லு நீ? என்ன கல்லு நீ? ஜீவனுள்ள கல். வாசிங்க, அப்படி இருக்கா வசனம்? ஜீவனுள்ள கற்களாகிய நாம். இயேசு ஒரு மூளைக்கல். நம்ம எல்லாரும் எழுது. அதுக்கு தான் நமக்கு என்ன பேர் வைக்கிறோம்? லிவிங் ஸ்டன் அப்படிம்பாங்க. ஸ்டன்னு கிடையாது, அது லிவிங் ஸ்டோன். இப்போ பேர் வைக்கிறாங்கல்ல, லிவிங் ஸ்டன் லிவிங் ஸ்டன் கிடையாது. என்னது? லிவிங் ஸ்டோன், ஜீவனுள்ள கல். வாசி, எங்க இருக்கு? ஜீவனுள்ள கல்கள். பேதுருலையா எபிரேயரா? 2:5. என்னது 2? 1 பேதுரு 2:5. அதானே அம்மாடி. ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். மனுஷரால் தள்ளப்பட்டதாயும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்கள் ஜீவனுள்ள கல்லாகிய விலையேற பெற்றதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகை. நீயும் ஒரு ஜீவனுள்ள கல்லு. கல்லுக்குள்ள ஜீவன் இருக்கு, அது வளருது, உறுதித்தன்மை அடையுது, கலர் மாறுது. நம்ம விசுவாசி ஒருத்தங்க ஒரு கிரானைட்ஸ் வாங்கியிருக்கேன், ஜெபிக்க வாங்கன்னு சொல்லி போனாங்க. அந்த வையம்பட்டின்னு திருச்சியில் இருக்கு, திருச்சி டு திண்டுக்கல்ல போற வழியில வையம்பட்டின்னு. நான் சென்னை அண்ணா நகர்லேருந்து அங்கே ஜெபிக்க வந்தேன். அந்த ப்ராசஸ், அந்த ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணணும். வயலுங்க, பட்டிக்காடு, வெறும் வயல், பட்டிக்காட்டு வயலில் அவங்க ஒரு இடம் வாங்கியிருக்காங்க. அதுக்குள்ளே போனீங்கன்னா ஒரு 10 அடி போன உடனே அந்த கல்லை பார்த்தீங்கன்னா அசந்து போயிட்டாங்க. நான் பியூர் ஒயிட் பால், இந்த மில்க் ஒயிட்னு சொல்கிறாங்க இல்லையா, அதே மாதிரி மண்ணுக்குள்ள வயலுக்கு கீழே இருக்கு. அதை கண்டுபிடிச்சிட்டாங்க. அதில் அப்படியே ரோஸ் கலரில் ஒரு கோடு சும்மா அப்படியே இங்கே நடுவில் போகுது, கிராஸ் ஆகி. ஆண்டவர் எப்படிலாம் வச்சிருக்காரு பாருங்க. நீங்கள் கடப்பா போனீங்கன்னா போதும், இந்த கடப்பாக்கள் இருக்க
அது ஃபுல்லாக அங்கே தான் கருப்பு கல் பயங்கரமாக இருக்கும். தாஜ்மஹால் போய் பாரு, கல்லெல்லாம் எப்படிலாம் என்னென்ன கல் வச்சு யூஸ் பண்ணியிருக்காங்க. கர்த்தர் உன்னை கொண்டு தான் தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட விரும்புகிறார். நீ பலவர்ணமான கல், உன்னுடைய அந்த தன்மையை நீ இழந்துடக்கூடாது, அந்த மேன்மையை இழந்துடக்கூடாது, அந்த மகிமையை இழந்துடக்கூடாது, அந்த அழைப்பை இழந்துடக்கூடாது. நீ ஆலயம் கட்டும்படியாக அழைக்கப்பட்ட சபையை கட்டி எழுப்புவதற்காக எபேசியர்ல 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது நீ ஜீவனுள்ள மாளிகையாக கட்டி எழுப்பப்பட வேண்டியவன். எபேசியர் 2:21. அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். நம்ம எல்லாரும் சேர்ந்து கட்டப்படுறோம். பலவர்ணமான கற்களை வச்சிருந்தாங்க ஆலயத்துக்கு. உன்னை வச்சு தேவன் கட்ட விரும்புகிறார். அது மாத்திரமல்ல, எசேக்கியேல் இல்லைன்னா எரேமியா வாசி, எரேமியா 12:9. எரேமியா 12:9. என் சுதந்திரம் பல வர்ணமான பட்சியை போல எனக்காயிற்று, ஆகையால் பட்சிகள் அதை சுற்றிலும் வருவதாக வெளியின் சகல ஜீவன்களே அதை பட்சிக்கும்படி கூடி வாருங்கள். என் சுதந்திரம் பல வர்ணமான பட்சி, ஆனா அது நஷ்டமடையுது. காரணம், கர்த்தர் உனக்கு ஒரு சுதந்திரம் கொடுத்திருக்கிறார். என்ன சுதந்திரம்? சங்கீதத்தில் வாசிங்க. நேர்த்தியான இடத்தில் எனக்கு பங்கு கிடைத்தது. 16ஆம் சங்கீதம் எத்தனை? 6வது வசனம். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது, ஆம் சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. நமக்கு ஒரு சிறப்பான சுதந்திரம் இருக்கிறது. சியோன் எருசலேம் தான் நம்முடைய சுதந்திரம். இதை கெடுப்பான் பிசாஸ், அதை பட்சிக்கும்படி வந்தான். எப்படி? நம்முடைய சுதந்திரத்தை நாம் விட்டுறக்கூடாது. நமக்கு ஒரு சுதந்திர வீதம் இருக்கு. நீ என்ன இந்த உலகத்தில் பாடுபட்டையோ வாசிங்க, தானியேல் 12 கடைசி அதிகாரம் கடைசி வசனம். உன் சுதந்திர வீதத்துக்கு நீ எழுந்திருப்பாய். நீயோ வென்றால் முடிவு வருமட்டும் போயிரு, நீ இளைப்பாரி கொண்டிருந்து நாட்களின் முடிவிலே உன் சுதந்திர வீதத்துக்கு எழுந்திருப்பாய் என்றான். உனக்கு ஒரு பெர்சன்டேஜ் இருக்கு, நீ என்ன வாழ்ந்திருக்கிறியோ அந்த பெர்சன்டேஜ். ஆனா இந்த சுதந்திரத்தை கெடுக்கிறதுக்கு பிசாசு ட்ரை பண்றான். நமக்கு ஒரு சுதந்திரம் இருக்கு, காத்திருக்கு. அந்த சுதந்திரத்தை நஷ்டப்படுத்தாதீங்க. அந்த சியோன், அந்த எருசலேம், அந்த மகிமை, அந்த மேன்மை. பவுல் அழகாக சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். சொல்லுங்க, இது முதல் எனக்காக நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு மாத்திரமல்ல, அவருடைய பிரசன்னமாகுதலே விரும்புகிற யாவருக்கும் அதை தந்தருளுவார். அந்த சுதந்திரத்தை பிசாசு நஷ்டப்படுத்த பார்க்கிறான். பாருங்க, என் சுதந்திரம் எனக்கு ஒரு பலவர்ணமான பட்சியை போல இருக்கிறது. அதான். ஆனா இப்போ 8ஆம் வசனம் வாசிங்க. என் சுதந்திரம் காட்டில் உள்ள சிங்கத்தை போல் எனக்கு ஆயிற்று, அது எனக்கு விரோதமாய் கெர்ச்சிக்கிறது, ஆதலால் அதை வெறுக்கிறேன். சுதந்திரத்தை வெறுக்கிறான். ஆமா, பெரிய பரலோகம், பெரிய சியோனு, பெரிய இது, இங்க நான் படுற பாடு எனக்கு என்ன தெரியும். ஆமா, அப்படித்தான் இப்படித்தான் அநேகர் சொல்றாங்க. உன்னுடைய மகிமையை மேன்மையை நீ அலட்சியம் பண்ணக்கூடாது. பிசாசு கூட பாருங்க, சியோனுக்காக கத்துறான். சியோனுக்காகத்தான், இதோ நான் உன்னதமானவருக்கு ஒப்பாவேன், வடதிசையில் உள்ள சியோன் பருவத்தை நான் பெற்றுக்கொள்வேன், அவருக்கு எதிர வந்து உட்காருவேன், என் சிங்காசனத்தை உயர்த்துவேன்னு அவனுக்கு கூட அந்த சுதந்திரத்தை மேல வெறி பிடிச்சு அலைஞ்சான். ஆனா உனக்கு பரலோகத்துக்கு மேல என்ன இல்லை, ஒரு தனியாத தாகம் இல்லை. உன் சுதந்திரத்தை நீ அலட்சியம் பண்ற. ஏசா தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை நெஞ்சிட்டான், அலட்சியம் பண்ணிட்டான். ஆமா, அதெல்லாம் என்ன, நான் இருந்தா தானே பாக்குறது, போயா முடியா.
சுதந்திரத்தை அலட்சியம் பண்ணுகிறது. எசேக்கியேல் 16:16 உன் வஸ்திரங்களில் சிலவற்றை எடுத்து பலவர்ண ஜோடிப்பான மேடைகளை உனக்கு உண்டாக்கி அவைகளின் மேல் வேசித்தனம் பண்ணினாய். அப்படி கொத்த காரியங்கள் ஒரு காலம் சம்பவித்ததும் இல்லை, சம்பவிப்பதும் இல்லை. உன் வஸ்திரங்களில் சிலவற்றை எடுத்து பலவர்ண சோடிப்பான மேடைகளை உனக்கு உண்டு பண்ணுகிறாய். இன்னைக்கு கடைசியில வேசித்தனத்துல போய் நிக்குது பிசாசு, சபையை கொண்டு போய் நிப்பாட்டுறான். இது ஒரு கடைசி கால ஸ்பிரிட்டுங்க. ஊழியக்காரங்க வேசித்தனம் பண்ணணும், விசுவாசிகள் வேசித்தனத்தில் போய் சிக்கணும், விபச்சாரத்தில் மாட்டிக்கணும், பேர் கட்டணும். இதுதான் பிசாசினுடைய டார்கெட். நான் போன வாரம் சொன்னேன் இல்லையா, இடையில ஊழியக்காரர்களுக்கு சொன்னேன். வெளிப்படுத்தல் 2:20 எசபேல் எத்தனை 20வது வசனம். ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறைவு உண்டு, என்னவெனில் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற ஏசபேல் என்னும் ஸ்திரீயானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும். என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்றது. 1 கொரிந்தியர் 10 வாங்க. ஒரே நாள்ல எத்தனை ஆயிரம் பேர் வேசித்தனத்துல போய் விழுந்து செத்தாங்கன்னு பாரு. 8வது வசனம். அவர்களில் சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்து போனார்கள். 23,000 பேர் வேசித்தனத்துல போய் விழுந்துட்டாங்க. மொத்தமா அவங்க எல்லாம் விழுந்து போயிட்டாங்க. இன்னைக்கு வேசித்தனத்தின் ஆவி சபைக்குள்ள புகுந்து விளையாடுதுங்க. ஊழியக்காரங்க விசுவாசிகள் எல்லாருக்குமே தாறுமாறா போகுது. உலகம் முழுசும் இந்த ஆவி தலதெரிச்சு ஓடுதுங்க. 1-2 இல்ல, கணக்கொலக்கல்லாத ஆவிகள் இப்போ இருக்கு. மாம்சத்தின் ஆவிகள். அன்னைக்கு பார்த்தேன் வாடகை மனைவிகள். எப்படி வாடகை மனைவி? ஃபாரின்ல மனைவி வேணும்னா இப்ப ஸ்கூட்டர் வாடகைக்கு எடுக்கிற மாதிரி, கார் வாடகைக்கு எடுக்கிற மாதிரி யாரும் எடுத்துக்கலாம், வாடகைக்கு எடுத்துக்கலாம். இந்த டூரிஸ்ட் எல்லாம் போறாங்க இல்லையா, அவங்க வாடகைக்கு எடுத்துக்குவாங்க. 4 நாள் 10 நாள். அதுக்கு பிறகு கலத்தி விட்டு போயின்னே இருக்கிறது. பிசாசு எப்படிலாம் கொண்டு வரான் பாரு. ஜோடிப்பு, பல வர்ணமான சோடிப்பான மேடைகள். இதுதான் பிரச்சனை. பல வர்ண மேடைகள் ஜோடிக்கு. லைஃபை நீ ஜோடிக்கவே ஆரம்பிக்க கூடாது. அழகும் மீன், சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது. உன்னை அழகுபடுத்துறது, மேக்கப் பண்றது, உன்னைய மற்றவங்க பார்த்து லைக் பண்ணவே கூடாது அப்படின்னு ஒரு உபதேசம். அது மற்றவங்க உன்னைய பார்த்து சா என்ன நல்லா பாடுறான், என்ன அழகா இருக்கு, ஐயோ ஐயோண்டானா தொலைஞ்சு போச்சேன்னு அர்த்தம். உன் கதை முடிய போகுதுன்னு அர்த்தம். அப்படித்தானே? ஏசாயா 53:2 வாசிங்க. உன்னை மாதிரி பிரசங்கம் பண்ண ஆள் இல்லை, உன்னை மாதிரி பாட்டு பாட ஆள் இல்லை, உன்ன மாதிரி முடியோ, உன்ன மாதிரி ட்ரெஸ்ஸிங், உன்னைய மாதிரி உடம்பு, என்ன அப்படி இப்படிமா நீ காக்கா காக்கா வடைய விட போகுதுன்னு அர்த்தம். என்ன மாதிரி பாட்டு பாடுற, என்ன உன் சவுண்டு, ஐயோ பேஸ்ல உன்னைய அடிக்கிறதுக்கு ஆளே இல்லைன்னா வடைய விட்டுடுச்சு, அவ்வளவுதான் ஆச்சு. இளங்கிளியை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாத விஷயம். இயேசுவை பார்க்கும் பொழுது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்ல. உன்னை மற்றவங்க லைக் பண்ணவே கூடாது. தேவன் ஒருத்தர் தான், தகப்பன் மட்டும்தான் யோசேப்பை நேசித்தான். உன் ஜீவியம் ரொம்ப கவனமா இருக்கணும். 7வது எசேக்கியேல் 17:3. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், பெரிய செட்டைகளையும் நீளமான இறகுகளையும் உடையதும் பல வர்ணமான இறகுகளால் நிறைந்ததுமாகிய ஒரு பெரிய கழுகு. பெரிய கழுகு. அந்த கழுகினுடைய இறகுகள் எப்படிப்பட்டது? பல வர்ணமான இறகுகள். அந்த கழுகை பார்த்தாலே டிசைனா இருக்கும். அதனுடைய அழகு, அதனுடைய தன்மை, அதனுடைய மேன்மை. இது தேவன் உனக்கு கொடுத்த ஆசீர்வாதம், தேவன் உனக்கு கொடுத்த மகிமை. அது லீபனோனில் இருந்தது. லீபனோனை குறித்து நான் சொன்னேன். அது தேவனுடைய சாயல். டீச்சர்ஸ் மீட்டிங்ல சொன்னேன். ரூபம், சாயல் பல வர்ணமா மாறணும்.
இயேசுவை போல மாறணும். இப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், இனி எவ்விதமாக இருப்போம் என்று அறியும். ஆனாலும் அவர் வெளிப்படும் பொழுது எப்படி இருப்போம்? அவருக்கு ஒப்பா இருப்போம். உன்னுடைய ஜீவியம் பல வர்ணமான அந்த இறகுகளாய் மாறணும். கழுகை போல நீ செட்டைகளை அடிச்சு உயர எழும்பணும். எல்லாரும் கண்களை மூடுவோம். ரிப்பீட் பண்ணுங்க பார்க்கலாம். கண்ணை மூடுறதுக்கு முன்னால, நீ ஏட்டு சுரக்காய் கூட்டுக்கு உதவாதுமா. ஒரு சிலர்லாம் ரொம்ப ஞானிங்க, அப்படியே அப்படி கேட்ட உடனே அப்படியே உள்ள இறங்கிடுச்சு பாதி பேருக்கு. அப்படியா? இன்னொரு 50 வருஷம் கழிச்சு துரபாஸ்டரோ இல்லை விட யாரோ ஒருத்தன் கேட்குறாங்க, அந்த பல வர்ணம் அப்படின்னா உடனே டக்குன்னு சொல்லணுங்க. நீ அவ்வளோதான், அது பைகாட்டு உனக்குள்ள வந்து உட்கார்ந்துடணும் டப்புன்னு. முதலாவது என்னது? பல வர்ணமான வஸ்திரம். தாமார் ராஜஸ்திரீகளுக்கு ஒத்தது ஒரு சால்வை, அது கன்னிகைகளுக்கு உள்ள ஒரு சால்வை. அது எதிர்பாராத சூழ்நிலையில் உன் ஜீவியம் நஷ்டப்படுவதை காண்பிக்கிறது. அடுத்து யோசேப்பு, பலவர்ணமான அங்கி. கர்த்தர் உன்னை நேசித்தா உன் ஜீவியம் அப்படித்தான் இருக்கும். ஆனா அதை ரத்த குறையா மாத்துறது பிசாசின் தந்திரம். யோசேப்பு இருந்தே பிடிங்கிட்டானுங்க. அதை எப்படி போயிருக்கும்? உன் ஜீவியத்துல பாவத்தை விட்டு விலகி ஓடுகிற ஜீவியத்தை பிசாசு எடுக்க பார்க்கிறான். நீ எதிர்த்து போராடு. நியாயாதிபதிகள்ல நீங்க பார்க்கும் பொழுது பலவர்ணமான ஆடை, சித்திர தையல் ஆடை, உன்னுடைய பாடுகளின் ஜீவியம். ஒரு காலத்தில் பாருங்க, நீங்க தான் வந்து வேலை செஞ்சிருப்பீங்க, நீங்க தான் பாடுபட்டிருப்பீங்க, உங்க குடும்பத்துக்காக மட்டுமல்ல உங்க அக்கா தங்கச்சிகளுக்காக ஜீவனை கொடுத்தவங்களா இருப்பீங்க. இப்ப உங்களுக்கு ஒண்ணுமே பண்ண முடியலையே. பாடுபடணுங்க கடைசி வரை. வயசாயிடுச்சு. சிலுவையில கூட இயேசு பாடுகளில் பூர்ணத்தை சந்தித்தார். அதனாலதான் பைபிள் சொல்லுகிறது, 2ஆம் அதிகாரத்தில் நம்முடைய ரட்சிப்பின் அதிபதியை அவர் உபத்திரவங்களின் வழியாக பூர்ணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதாயிருந்தது. சிலுவையில கூட அந்த பாடுகளின் ஜீவியத்தை பூர்ணத்துக்குள்ள கொண்டு வந்தார். அடுத்து உன் ஜீவியத்தை கட்டி எழுப்பணும். பல வர்ணமான கற்கள். உன் ஜீவியத்தை கட்டி எழுப்ப பிசாசு தடை பண்ணுவான். ஆனா தாவீது சேர்த்து வச்சான். பலவர்ணமான கற்கள், காந்தியுள்ள கற்கள், வெட்டப்பட்ட கற்கள், பணிதீர்க்கப்பட்ட கற்கள், விலையேறப்பட்ட கற்கள், பரீட்சிக்கப்பட்ட கற்கள், ஜீவனுள்ள கற்கள். ஆமென். அது மாத்திரமல்ல, உன்னுடைய ஜீவியத்தில் உன் சுதந்திரத்தை பிடுங்கிறதுக்கு ட்ரை பண்ணுவான். நீ சீயோனுக்கு போகக்கூடாது, எருசலேமுக்கு போகக்கூடாது, உன்னுடைய ஸ்தானத்துக்கு நீ போயிடக்கூடாது. ஏத்து நில்லு. ஹல்லேலூயா. ஆமென். பலவர்ணமான ஜோடிப்பு மேடைகள் நமக்கு வேண்டாம். ஆமென். வாழ்க்கையிலையும் ஜோடிக்காத, வேஷம் போடாத. ஆமென். எல்லாவற்றுக்கும் மேலாக நீ ஒரு பலவர்ணமான இறகுகள் உள்ள ஒரு கழுகு. நீ செட்டைகள் அடித்து எழும்ப வேண்டும். ஹல்லேலூயா. எல்லாம் கண்ண மூடி முழங்கால் போடுங்க. ஆமென். இன்னைக்கு கூட்டத்துக்கு வந்து உட்கார்ந்த உடனே கர்த்தர் பல வர்ணத்தை பத்தி பேசினார். எனக்கு இந்த வசனம்லாம் ஒன்றும் தெரியாது. எனக்கு ரெண்டு பலவர்ணம் தான் தெரியும். ஒன்று தாமாருடைய பலவர்ணமான வஸ்திரம், ரெண்டாவது யோசேப்பினுடைய பலவர்ணமான அங்கி. திருப்பி தேடி ஈடி என்னத்தையும் உருண்டு பிறண்டு இப்போ 7 கண்டுபிடிச்சிருக்கோம். இதுக்கு மேலே பைபிளில் இல்லை. ஆமென். எல்லாம் தாழ்த்தி ஒப்பு கொடுங்க. உங்களுடைய பலவர்ணமான அங்கியை நீங்கள் உடுத்திருக்கீங்களா? பிசாசு அதை பிடுங்கிட்டானா? கிழிச்சிட்டீங்களா? இல்லை ரத்தமாக மாறிடுச்சா? உன் சித்திரத்தைகளை கொள்ளையடிச்சிட்டானா? பாடுகளின் ஜீவியம் ஒன்று விட்டு போயிடுச்சா? ஹல்லேலூயா. இன்னைக்கு புலம்புறதை விட்டுடு. ஆமென். கர்த்தாவே என்னை பலப்படுத்தும், உமக்காக இன்னும் நான் ஓடி ஆடி ஊழியம் செய்வேன், தொண்டு செய்வேன். எல்லாரும் கண்ணை மூடி முழங்கால் போட்டு வாயை திறந்து, கர்த்தாவே நீர் என்னை நேசித்ததினால எனக்கு பலவர்ண அங்கியை கொடுத்தீர். என்னை மனவாட்டியாக மாறினதினால எனக்கு பலவர்ணமான வஸ்திரத்தை கொடுத்தீர். என்னை ஜீவனுள்ள கல்லாய் மாற்றி வைத்திருக்கிறீர். இந்த சபையில நான் ஒரு கழுகை போல செட்டைகள் அடித்து உயர எழும்ப முடியாக வைத்திருக்கிறீர். வேஷம் உள்ள வாழ்க்கை வேண்டாம். பாடுகளின் ஜீவியத்தை நான் மறுபடியும் பெற்றுக் கொள்கிறேன். என் சுதந்திரம் ஒரு விதத்தில் நஷ்டமடைய கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தர் இப்பொழுது உன்னை ஒரு கிருபை அபிஷேகம் மறுபடியும் உனக்கு தரப்போகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சிடமலக திடமலக திபிகமான யாரபனா. ஆமென். 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 எல்லாரும் வாயை திறங்க. கர்த்தருடைய மகிமை. ஆமென். இப்பொழுதே நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். வாயை திறங்க. ஊழியர்கள், விசுவாசிகள் எல்லாரும்
ஆமென். வாயை திறந்து சொல்லு. அப்பா, சூழ்நிலையில என்னுடைய அங்கி நஷ்டம் அடைஞ்சிருச்சு, கிழிஞ்சிட்டேன். சூழ்நிலையில என்னுடைய அங்கி ரத்தமாய் மாறி போனது. சூழ்நிலைகள்ல பாடுகளின் ஜீவத்தை நான் விட்டுட்டேன். என் சுதந்திரம் நஷ்டம் அடைஞ்சு போயிருச்சு. என் ஜீவியம் தேவ பக்தியின் வேஷம் தான் இருக்க தவிர அதனுடைய பலன் இல்ல. பாடுகளின் ஜீவியத்தை நான் விட்டுட்டேன். என்ன மன்னிங்க ஆண்டவரே. இன்னைக்கு நான் மறுபடியும் செட்டைகளை அடித்து எழும்பத்தக்கதாக என்னை பலப்படுத்தும். உந்தனின் பரிசுத்தம் இரக்கம் தாழ்மையுமே எந்தனின் வாஞ்சையதுவே. உந்தனின் பரிசுத்தம் இரக்கம் தாழ்மையுமே எந்தனின் வாஞ்சையதுவே. தந்திடும் அனுதினம் கிருபை வல்லமையும் என் தெய்வமோடு நடக்க. தந்திடும் அனுதினம் கிருபை வல்லமையும் என் தெய்வமோடு நடக்க. உந்தனின் பரிசுத்தம் இரக்கம் தாழ்மையுமே எந்தனின் வாஞ்சையதுவே. உந்தனின் பரிசுத்தம் இரக்கம் தாழ்மையுமே எந்தனின் வாஞ்சையதுவே. தந்திடும் அனுதினம் கிருபை வல்லமையும் என் தெய்வமோடு நடக்க. 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 ஆமென். நம்ம இவ்வளவு நேரம் இந்த சத்தியத்தை கேட்டுட்டு அதை இழந்து போனான், நஷ்டப்பட்டான், விட்டுட்டான், நஷ்டம் ஆயிடுச்சு, ரத்தம் ஆயிடுச்சு, கிழிஞ்சு போயிடுச்சு, இப்படித்தான் நம்ம படிச்சோம். ஆனா இப்ப நீங்க பெற்றுக்கொண்ட நிலவரத்தோட தான் திரும்பி போனோம். அதுக்கு தான் இது கொடுக்கப்பட்டது. இளையகுமாரன் வந்த பொழுது தகப்பன் ஒரு மோதிரத்தை வச்சிருந்தான், கையில காத்திருந்தான். ஹல்லேலூயா. அவனுக்குன்னு ஒரு மோதிரம் காத்திருக்கப்பட்டிருந்தது. அவனுக்குன்னு ஒரு பாதரட்சியை வச்சிருந்தான். அவனுக்குன்னு அவன் அளவுல உள்ள ஒரு டிரெஸ் தகப்பன் வைத்து காத்து கொண்டே இருந்தான். அவன் வருவான், என் பிள்ளை வருவான். ஆமென். கர்த்தர் உனக்காக வைத்திருக்கிறார். இப்பொழுது அதை பெற்றுக்கொள். ஓ ரமானியா சபக்கர மனதிடா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அரிமானா அரிமானா மானா மானா. தகப்பனுக்கு தெரியும் அவன் திரும்பி வருவான் என்று. ஆமென். தேவனுக்கு தெரியும் கர்த்தர் உன்னை திரும்ப முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ எபிராயிமே, ஒரு நெகசத நெகர மெனகரோ. தந்திடும் அனுதினம் கிருபை வல்லமையும் என் தெய்வமோடு நடக்க. 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 இபிகபர பக்கர பக்கர பக்கத்துடமான. ஹல்லேலூயா. ஆமென். நீங்க இப்ப அந்த பழைய அந்த பலவர்ண அங்கியை நீங்க பெற்றுக்கொண்டீங்கன்னா
தகப்பன் என்ன பண்ணா தெரியுமா? அவனுக்கு வீட்டுல பயங்கரமான விருந்து, ஒரே ஆடல் பாடல் சந்தோஷம். மனம் திரும்பி வருகிற தன்னுடைய ஒரு பிள்ளைக்காக பரலோக ராஜ்யத்திலே ஒரு பெரிய சந்தோஷம் தூதர்கள் மத்தியில் உண்டாகும். இன்னைக்கு கர்த்தர் உன்னை திரும்ப கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. இந்த வருஷத்தின் கடைசியில மறுபடியும் தகப்பன் உன்னை நேசித்து அதே பலவர்ண அங்கே உனக்கு திரும்ப தருகிறார். ஹல்லேலூயா. அதே கிருபை, அதே வல்லமை, அதே பலன், அதே ஜீவன். ஆமென். எந்த பலவர்ண அங்கியை பிடுங்கி அதை இரத்தமாய் மாற்றி அதை தகப்பனிடத்துல அனுப்பி அவனை துக்கப்படுத்தி இவனை விற்று இவனை நாசமாக்கி இவன் இல்லைங்கிற ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தார்களோ, அதே நபர்களை கர்த்தர் ராஜவஸ்திரம் தரித்தவனாய் உட்கார வைத்து அவனுக்கு முன்பாக கொண்டு வந்து முழங்கால் விட வைத்தார், தலைகுனிய வைத்தார். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். அந்த தேவன் தான் நம்முடைய தேவன். ஆமா, கர்த்தருடைய சமூகத்துக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவா. ஆமென். கர்த்தர் பல வர்ணத்தை குறித்து நம்மோடு இடைப்பட்டார், அதற்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவா. மறுபடியும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஆவியிலே தேவன் நமக்கு அனுக்கிரகம் செய்தார், அதற்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஜோம். பிதாவின் அலுவலைக்காம தூக்கிறோம். கத்தராமே இந்த காத்தருடைய தேவன் பொறுப்படுத்த ஆசீர்வதித்த தேவிக்கா ஸ்தோத்திரம். தொடக்க முடிய இறக்கத்தினிடத்தபடினால கொண்டதைகளா கத்திர பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திரம். அந்த பேரா நீர் ஆசீர்வதித்தபடினால ஸ்தோத்திரம். நெட்டிப்பான அபிஷேகத்தை வல்லும் கத்தாவே தருமுடியா ஜபிக்கிறோம். எல்லாருக்கும் திரு அபிஷேகத்தினால் நெருக்க முடியா ஜபிக்கிறோம். ஆண்டவரின் வல்லவர்னு குறித்து கத்தாவே நீ வெளிப்படுத்தினதான அந்த சத்தியங்களுக்காக ஸ்தோத்திரம். தம்முடைய ஜீவியத்தில் கத்தாவே ராஜவஸ்திரத்தை இழுத்து விட்டார். கத்தாவின் கத்தர் ஆண்டரே இந்த நிலத்திலிருந்து கத்தாவையும் பாதுகாத்துக்கொள்ள கத்தர் உதவி யோசிப்பிட்ட ஜீவியத்தில் தப்பு நேசித்ததுனால பல வருடமான அந்த அங்கேயே கத்தாவை கொடுத்து எங்களுக்கு ஆண்டவரே நேசித்து எங்களுக்கு பல விதமான கருவிகளை தந்து கத்தாவே தந்திருக்காது. நாங்கள் இருந்து வாழ்வி கத்தர் பாதுகாக்க முடியாது ஜெபிக்கிறோம். கத்தாவே நாங்கள் எங்கள் சுதந்திரத்தை நாங்கள் பாதுகாத்துக்கொள்ள உதவி செய்யும் பாடுகளின் ஜீவித்த கத்தாவே ஆண்டவரை திரும்பமாக கத்தர் எங்களுக்கு தர முடியாது ஜெபிக்கிறோம். இருந்து போன எல்லா ஆசீர்வாதத்தையும் ஆண்டவரை நாங்கள் திரும்ப பெற்றுக்கொள்ள கத்தர் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். கத்தாவத்தில் உள்ள எல்லா ஆண்டவரே இந்த நிலவரங்கள் கத்தர் மாற்றப்படும் இந்த வருட கடைசியில் கத்தாவே எப்படியாவது கத்தாவே ஆண்டவர் இழந்து போன இந்த அனுபவங்களை ஆவிக்கிற அனுபவங்களை நாங்கள் திரும்பமாய் பெற்று ஆண்டவரை கத்தாவே எங்கள் பலப்பட கத்தர் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். பல வருடமான எங்களுக்கு கொடுத்த இந்த சத்தியங்களை எங்கள் ஜீவியத்தில் கத்தாவை நாங்கள் அன்மாய்க்குள்ள கத்தாவை கிருபை தர முடியாது ஜெபிக்கிறோம். சிலவங்களுக்கு கூட உப்பிக்கித்து தேவனோடு கட்டி சேர அதிகமான கிருபைகள் எங்களுக்கு தர முடியாது ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஜபத்தை எங்கள் திருப்பப்படுத்த ஆசிரமம் மாற்றும் காலை வரந்தனையும் பொருட்படுத்த வைக்க முடியும் மையமாக மாற்றி தர முடியாது ஜெபிக்கிறோம். கத்திர மயம் சமயங்கள் மத்தியிலோ அந்த எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட விற்பிக்கப்பட புதுப்பிக்கப்பட கத்தர் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். பல உங்களுக்கு நடக்கிற பசுத்தான் நடத்த எல்லா ஆராதனை மையமாக ஆசீர்வமாக கத்தர் மாற்ற முடியாது ஜெபிக்கிறோம். சில ஜீவித்தில் ஒன்று கூட அவங்களை புதுப்பிக்கப்பட விற்பிக்கப்பட தேவனோடு கட்டி சேர உதவி செய்ய தொடர்ந்து உள்ள சமயங்களோடு கூட இருக்கட்டும். ஏசு சின்னமா வேண்டி கழிகிறோம் தாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம்முடைய சகல பரிசுத்தமான கர்த்தராகிய இயேசு மகிமையிலே வெளிப்பட மட்டும் கூட இருப்பதாக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம்.